வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன் அண்ட் யூனிட் 2ஓட 26th கிளாஸ், 26வது கிளாஸ். கடைசி கிளாஸ்ல 2 கிளாஸ்ல வந்து இ கவர்னன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுல சிலதெல்லாம் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருப்பேன், இதெல்லாம் நீங்க படிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சிலபஸ்ல லெஃப்ட் அவுட் இருக்கோ அதை எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம கிளாஸஸ் கொண்டு போக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறேன். இந்த 4 டாபிக் தான் லெஃப்ட் அவுட் டாபிக். மீதி இருக்கிற கிளாஸஸ்ல எப்படி கவர் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எடுக்க போறோம். உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்கள், தமிழக அரசின் வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள். ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த பார்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷலைஸ்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் ஏஜென்சிஸ், தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள். ஏன்னா இதை வந்து நான் கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன் டேபிள் காலம் மாதிரி. ஸோ நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, எந்த பர்பஸ்க்கு வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு டேபிள் காலம் மாதிரி கம்பைல் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அது கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தென் அந்த கிளாஸஸ் எடுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் நோட்ஸ் வச்சு ஃபாலோ பண்றது. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு அரசின் சிறப்பு நிறுவனங்கள் மற்றும் முகமைகள், இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள். இந்த பகுதியை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த ஆப்ஷன். அண்ட் ஃபைனலா கடைசி டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ரிவிஷன். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டிருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு ரிவைஸ் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ரிவிஷன் பார்ட்ல கரண்ட் அஃபேர்ஸையும் ரிவிஷனையும் நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் அதிகமா பாலிட்டி ரிலேட்டடா ஆர் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இ கவர்னன்ஸ் சம்பந்தமா எதெல்லாம் வந்துச்சோ அந்த பகுதியை நடத்திட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பார்ட் வச்சிருக்கலாம். ரிவிஷன் பார்ட்ல மெயினா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருந்தீங்க. அதோட சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்போ துணை குடியரசுத் தலைவரை நீக்கிறதுக்காக தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பகுதி அதிகமா வர்றது இல்லையா, அதை ரிவைஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து நடத்திடுறவங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாம் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த பார்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து நடத்திடுறேன். அதே மாதிரி ரிவிஷனுக்கு எதெல்லாம் நீங்க கீழே கமெண்ட்ல போடுறீங்களோ அதை ஒன் செகண்ட் திரும்ப பார்த்துடலாம். ஸோ ஸ்கீம்ஸ், இன்னைக்கு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கீமை படிக்கிறதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. எல்லா ஸ்கீமையும் படிச்சு ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் சில ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி திட்டமா இருக்கட்டும், கலைஞர் வீடு வழங்கும் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்ப இருக்கிற கவர்மெண்டோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, முக்கியமான திட்டங்கள். டிஎம்கே கவர்மெண்டோட பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆப்ஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொண்டு போனோம். ஏன் அதை இம்பார்ட்டண்டா சொல்றேன்னா, சிலபஸ்லேயே ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1990 இருந்து, அதாவது போஸ்ட் எல்பிஜி ஏரா, உலகமயம் ஆக்கினதுக்கு அப்புறம் என்னென்னலாம் திட்டங்கள் தமிழகத்துல செயல்படுத்தி இருக்காங்க, அதுல என்னென்னலாம் ஃபிளாஸ் இருக்குன்றதுதான் அந்த சிலபஸ். ஸோ அதே மாதிரி இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு வெல்ஃபேர் ஸ்கீம், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கப்புறம் டாபிக் உள்ள போகலாம். ஸோ இதுலயே இந்த லைன்ஸ்ல வந்து அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதுல என்ன இஷ்யூஸ் இருக்கு, தென் சேலஞ்சஸ் டியூரிங் த இம்ப்ளிமெண்டேஷன், அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ இதை ஸ்டேஜா உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமை எப்படி படிக்கிறது. ஒரு ஸ்கீமை டிவைட் பண்ணீங்கன்னா 7 to 8 பேராமீட்டரா பிரிக்கலாம். ஸோ எந்த ஸ்கீமை படிச்சாலும் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா தான் அப்ஜெக்டிவ் டைப் ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் கொடுத்த வர எக்ஸாம்ஸ்ல வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ ஸ்கீம்ஸை படிக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்குள்ள போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை படிக்கிறதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கீம், ஒரு திட்டத்தோட பேரு. இதை வந்து தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல தெரியலனாலும் பரவாயில்ல, நான் ஷேர் பண்றப்போ அதை வச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். காலம் வந்து திட்டத்தோட பேர். எந்த ஸ்கீமை நீங்க எடுத்து, இப்போ புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டம் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம், பட் அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா பெருசா போட்டிருப்பாங்க. அதை கூட கேட்பாங்க, புதுமை பெண் திட்டத்தை வந்து அதோட ஃபுல் பேர் என்ன, அந்த திட்டத்தோட ஃபுல் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரெண்டாவது வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம், ஒரு திட்டத்தோட நோக்கம் என்ன, எந்த பர்பஸ்க்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பர்பஸுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்றது. மூணாவது வந்து அந்த திட்டத்தோட
பயனாளிகள் யாரு, பெனிஃபிஷியரிஸ், அந்த திட்டம் யாருக்கா கொண்டு வந்திருக்காங்க, பெண்களுக்கு மட்டுமா இல்ல வயசானவங்களுக்கு மட்டுமா? இப்போ ஓல்ட் ஏஜ் பென்ஷன் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்ஜி நரேகா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பாப்புலேஷனுக்கு மட்டும்தான். ஸோ கிராமப்புற மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, அர்பனுக்கு தரமாட்டாங்க, நகரப்புற மக்களுக்கு தரமாட்டாங்க. இன்டென்டட் பெனிஃபிஷரி யாருன்றது தெரியணும். மோஸ்ட்லி இன்டென்டட் பெனிஃபிஷரி யாருன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து அமைச்சரவை, எந்த அமைச்சர் கீழே வருது, இப்போ வேளாண் துறை அமைச்சரா இல்ல வந்து சமூக நீதி சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்டரா, இந்த மாதிரி எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் வேற வேற மினிஸ்ட்ரி கீழே வரும். சில மினிஸ்ட்ரி வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரும், சில மினிஸ்ட்ரி வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், நான் முதல்வன்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரும், சிலது வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வரும், சிலதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்ட்ரி கீழே வரும். எந்த மினிஸ்டர் கீழே வருது. நெக்ஸ்ட் ஃபண்டிங் பேட்டர்ன். இதுல ஃபண்டிங் பேட்டர்ன் நமக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். அப்படின்னா என்ன சார் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ்னா என்னன்றத பின்னாடி நான் காமிக்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ். ஸோ இங்கே இதை பொறுத்தவரை கிடையாது. இந்த காலம் நமக்கு தேவையில்லை நிதிமுறை என்ன அப்படின்னு. ஏன்னா 100% ஃபண்டட் பை த தமிழ்நாடு கவர்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங். என்ன எக்ஸ்டர்னல் ஃபண்டிங்னா சில சில ஸ்கீமுக்கெல்லாம் உலக வங்கியே ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ஐஎம்எஃப் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, வேர்ல்டு பேங்க் ஸ்பான்சர் பண்றாங்களா இல்ல ஐஎம்எஃப் ஸ்பான்சர் பண்றாங்களா இல்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஸ்பான்சர் பண்றாங்களா, எக்ஸ்டர்னலா யார்கிட்டயா அந்த லோன் வாங்கியிருக்காங்களான்றது அடுத்த கண்டிஷன். ஏழாவது வந்து ஸ்பெசிபிக் டார்கெட். எக்ஸாம்பிள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2030 தான் டார்கெட். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு 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 டார்கெட் இருக்கு. அந்த அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி இப்போ இ கவர்னன்ஸ்லேயே ஒரு டார்கெட் பார்த்துருப்போம். இ கவர்னன்ஸ் பாலிசி பேஸ் பண்ணி நேற்று ஒரு ஒரு ஸ்கீம் பார்த்தோம், அதுலேயே ஒரு டார்கெட் பார்த்துருப்போம். 2023 தான் டார்கெட் அது. அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்க்கு டார்கெட் இருக்கும், சில ஸ்கீம்ஸ்க்கு டார்கெட்டே கிடையாது, சில ஸ்கீம்ஸ்க்கு டார்கெட் இருக்கும். அண்ட் ஃபைனலா எட்டாவது ஆப்ஷன் இலக்கு. இது வந்து இலக்கு. எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் செயலாக்க அமைப்பு, நோடல் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. நோடல் ஏஜென்சினா என்ன, ஒரு திட்டத்தை யார் செயலப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி. மினிஸ்ட்ரி கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் தனியாக இருக்கும், சைல்டு வெல்ஃபேர் வேற மாதிரி இருக்கும், தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, ஒரு மினிஸ்ட்ரி கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் வந்து அதை செயல்படுத்துறாங்க. இப்போ நிறைய இ கவர்னன்ஸ் பாலிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தான் பண்ணுவாங்க, பட் அது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் பண்றாங்கிறது தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா, இதான் அந்த ஸ்கீமோட நேம், புதுமை பெண் திட்டம். 2022 வந்த புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். இதுதான் ஆக்சுவலா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் என்றது அது புதுமை திட்டம் என்றது அதோட ப்ராட சின்ன நேமு. பட் அதோட அபிஷியல் நேம் பாத்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் 2022. அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏழை மாணவர்களுக்கு கல்வி நிலையை மேம்படுத்தும். அஷூரன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் த புவர் பீப்புள், புவர் ஸ்டூடெண்ட்ஸ், அஷூரன்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் ஆஃப் எஜுகேஷன். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நிதி ரீதியாக ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அது நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்க்கலாம். ஸோ புவர் பீப்புளுக்கு எஜுகேஷன் எக்ஸிஸ்டன்ஸுக்காக, எஜுகேஷன் அஷூரன்ஸுக்காக என்ன கொடுப்பாங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் அப்ஜெக்டிவ். யாரு பெனிஃபிஷரி அப்படின்னா, பெனிஃபிஷரினா யாருக்கு அது கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் கொடுப்பாங்க. சில ஸ்கீம் வந்து பிசிக்கலி சேலஞ்சு ஊனமுற்ற மக்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. சில ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பாப்புலேஷனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. சில பாப்புலேஷன் வயசானவர்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க. சிலது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஸோ அது பெனிஃபிஷரி ரொம்ப முக்கியம். இதை வச்சு கேள்வி கேட்பாங்க. ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடீட் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பெண் மாணவர்களுக்கும். எதுனா வந்து 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எங்க படிச்சிருக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, அரசு பள்ளியில படிச்சிருக்கணும். அவங்களாம் இதுக்கு எலிஜிபிள்.
அவங்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். ஸோ இன்டர்நெட் பெனிஃபிஷரி பார்த்தியாச்சா. மினிஸ்ட்ரி பார்க்குறப்போ சமூக நலத்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது வந்து அடுத்தது ஆப்ஷன். இதுக்கு ஏதாவது டார்கெட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பெருசா டார்கெட் எதுவும் கிடையாது. அண்ட் இதுல இதோட அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவோட எக்ஸ்பான்ஷன், நிதி ரீதியாக உதவுதல், அது பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 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 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6ல இருந்து 10வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, ஆல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் paid, government will be paying 1000 per month. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அதை வந்து டைரக்டா கையில கேஷா கொடுக்காம அக்கௌண்ட் நம்பர் வாங்கி டைரக்டா அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, அவங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும், அதாவது காலேஜ்ல இருந்து பாதியே நிக்காம, ட்ராப் அவுட் ஆகாம, ஒரு டிகிரி, டிப்ளமாவோ ஐடிஐயோ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அன்டில் தேர் அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி, டிப்ளமோ ஆர் ஐடிஐ கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன் வராது அப்படின்ற மாதிரி எலிமினேட் பண்ணி போட முடியும். மோஸ்ட்லி எப்படி கொஷின் கேட்பாங்க, எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இந்த மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இதுல முக்காவாசி இது வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், இன்டென்ஷனா இந்த மினிஸ்ட்ரின்ற இடத்துல எப்படி மாத்தி கொடுப்பாங்கன்னா, இது வந்து காசு கொடுக்கறதுனால, எஜுகேஷன் கீழே இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருதுன்னு கொடுப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வித்துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளி கல்வித்துறை கீழே வருதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அப்பதான் பசங்களை தப்பு பண்ண வைக்க முடியும். ஸோ இதுக்கு எந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரல, எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலத்துறை கீழே வருது ஆக்சுவலா. ஸோ இப்போ அதுல சிலபஸ்ல போட்டுருந்துச்சு இல்லையா, தமிழ்நாடு ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னா என்னன்னா, இந்திரா காந்தி பேர்ல இருக்கிற வீடு வழங்கும் திட்டம் தான். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மாதிரி இந்திரா காந்தி வீடு வழங்கும் திட்டம். இது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா இப்போ இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனாவுக்கு இந்த ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு தருவாங்கன்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதுல 600 ரூபாய் யார் காசு கொடுப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 600 ரூபாய் கொடுப்பாங்க. மீதி 400 ரூபாய் யாரு கொடுப்பாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இதுதான் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமுக்கு ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சிலபஸ்ல இருக்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்பான்சர்ட் ஸ்கீம். தமிழ்நாடு ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா 100% ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்படி இல்லைன்னா சில ஸ்கீம்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 75% ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பிளஸ் 25% வந்து யார் கொடுக்கலாம்னா ஏதோ ஒரு பேங்க் கொடுக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு என்ஜிஓ கொடுக்கலாம், ஆர் ஏதாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல முனிசிபாலிட்டி வந்து 25% போடணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் 75% போடுவாங்கன்னு சொல்லி இது மாதிரி டிவிஷன் இருக்கும். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட் ஆர் ஸ்பான்சர் பண்ண ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்லைடை உங்களுக்கு ஷேர் பண்றேன் படிக்கிறதுக்காக, எப்படி படிக்கணுன்றதுக்காக. இப்போ ஸ்கீம்ஸ்குள்ள போகலாம். 1990 இருந்து ஸ்கீம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ்குள்ள போகலாம். ஸோ இது பிடிஎஃபா இருக்கு, இந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். 1990 இருந்து சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1990 இருந்து ஸ்கீம்ஸை பத்தி கேட்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் முக்கால்வாசி 1990 இருந்தாலும் எந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1999 2004 வரைக்கும் டிஎம்கே பீரியட் இருந்திருக்கும். அதுல வந்து சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்ஸ் ஆர் 2006 to 2011 ஆர் ப்ரெசென்ட் 2021 to 2025 இப்போ நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அதுக்கு பேஸ் பண்ணி ஏதாவது சக்சஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ஸ்கீம் வந்ததுனால ஸ்கூல்ல ட்ராப் அவுட் ரேஷியோ, ஸ்கூல்ல இருந்து நிக்கிற ரேஷியோ கம்மியா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்க ஸ்கில், இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்னால. இந்த மாதிரி சக்சஸ் ஆன ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்தேன் இல்லையா, எப்படி ஸ்கீமை படிக்கிறதுன்னு, அது கீழே அதை பார்க்கலாம். ஸோ கிராடில் பேபி ஸ்கீம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 10 ஸ்கீம்ஸ் பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸை பத்தி
2021 டு 2024 வந்த ஸ்கீம்ஸையும் முன்னாடி இந்த ஸ்கீம்ஸ் சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸை வேணா அதிகமான பகுதியை நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன் ஸ்கீம்ஸ்ல எப்படி 1990 இருந்து எப்படி படிக்கிறது. ஸோ கிராடல் பேபி ஸ்கீம், தொட்டியல் குழந்தைகள் திட்டம். இது ஆக்சுவலா 1992 எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, பெண் குழந்தைகள் அப்படின்னாலே கருவுல பார்த்து கொண்டுடுறாங்க. இந்த விவேக் படத்துல இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்ற சீன்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் ஆக்சுவலா நிறைய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஏரியாஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலே சில ஏரியாஸ் எல்லாம் வந்து பெண் சிசுவை கொலை பண்றதுக்காக பல டெக்னிக் வச்சிருப்பாங்க. கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது வந்து ஒரு டெக்னிக் மட்டும்தான். என்ன பண்ணுவாங்களா, பெண் குழந்தை பிறந்த உடனே ஏன்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்கல்ல, கருவுல இருக்கிற குழந்தைய வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்கக்கூடாது, அது வந்து அஃபென்ஸ். அதனால எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்க்க மாட்டாங்க. பட் இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னா, பிறந்த உடனே குழந்தைய குப்புற படுக்க வச்சிருவாங்களாம். இந்த மாதிரி படுக்க வச்சிருவாங்க. அது மூச்சு முட்டி இறந்துருமா ஆக்சுவலா. பாருங்க என்னென்ன டெக்னிக்லாம் யோசிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்கள அந்த பெண் குழந்தைய வளர்த்தா அது வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணணும், டவுரி கொடுக்கணும் கல்யாணத்து அப்போ. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டியை பேஸ் பண்ணி அவங்க என்னன்னா குழந்தை பிறந்த உடனே கொண்டுடுறாங்க பெண் குழந்தையா இருந்தா. அந்த மாதிரி பெண் குழந்தைய கொலை பண்ணக்கூடாது, அவங்களை காப்பாத்துறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த கிராடல் பேபி ஸ்கீம். 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், இதை வந்து இயர் பார்த்தாச்சு. எந்த இயர் அப்படின்னா 1992. அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு எராடிகேட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். அதாவது பெண் குழந்தைங்களை கருவிலே கொல்றாங்க இல்லையா, பெண் சிசுவை கொல்றாங்க இல்லையா, அதை கொல்றதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. அதோட அப்ஜெக்டிவ் என்ன, டு சேவ் த கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா பிறந்தோடனே கொண்டுறாங்கன்றதுனால. நெக்ஸ்ட் இது எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸோ எந்த வருஷம் எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 1992 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது முன்னாடியே தெரியும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ஜெக்டிவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா எங்களால வளர்க்க முடியாது, கஷ்டம் அப்படின்னா எடுத்துட்டு வந்து ஸ்டேட்டு கிட்ட, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க, ஸ்டேட் கிட்ட கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள வளர்ப்பாங்க. அதே மாதிரி அடாப்ஷனுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு இந்த சட்டத்துக்கு கீழே. ஸோ ஒரு பெண் குழந்தைய அடாப்ஷன் யாராவது தத்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த பரம்பரையோட பேர். இப்போ என் ஃபேமிலியில பிறந்திருக்காங்கன்னா என் பேர் இல்லாம வேற ஒரு அடையாளம் கொடுத்து தத்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை யார்கிட்ட இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ரைட் டு கிவ் தெம் ஃபார் த அடாப்ஷன். இந்த ஸ்கீம் வந்ததுனால உங்க சிலபஸ்ல எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்கீம் வந்ததுனால அதோட சக்சஸ் ரேட் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்னால தாக்கம் என்ன அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, ஃபீமேல் ஃபோர்டிசைட் அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் அபார்ஷன். ஸோ ஒரு ஆணா பெண்ணா பார்த்து அபார்ஷன் பண்றாங்க இல்லையா, கருவுல கலைக்கிறாங்க இல்லையா, அது கம்மியாச்சு. அதே மாதிரி ஃபீமேல் ஃபோர்டிசைட், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் சிசுவா இருந்தா கொலை பண்றது வந்து கம்மியாச்சு இந்த ஸ்கீம் மூலமா. தென் இதை வந்து 2001 அது 1992 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 2001 என்ன பண்றாங்கன்னா, மதுரை, தேனி, திண்டுக்கல், தர்மபுரி இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2011 ரெக்கார்ட் எடுத்து பாக்குறப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பர்டிகுலரா செக்ஸ் ரேஷியோ, ஸோ செக்ஸ் ரேஷியோ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஸ்கீம்னால. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் அண்ட் திருவண்ணாமலை இங்கெல்லாம் செக்ஸ் ரேஷியோ கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, நெகட்டிவா இருந்துச்சு. ஸோ இப்போ செக்ஸ் ரேஷியோ ஈக்குவலா கிட்டத்தட்ட வந்து பாசிட்டிவா ஆயிருக்குன்னு சொல்லி 2011 சென்சஸை வச்சு இந்த ஸ்கீம்னால ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டாவது ஸ்கீம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1992. முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992. அந்த இதுவும் 1992 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஸோ ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த கேர்ள் சைல்டு. ஸோ பர்டிகுலரா வந்து பெண் குழந்தைகளோட வெல்ஃபேர் நல்லிணக்கம் கருதி தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன பண்றாங்க ஆக்சுவலா எர்லியரா வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீமோட இந்த சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. 2006 இந்த ஸ்கீமை ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிவகாமி அம்மையார் நினைவு கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி 2006 ரீநேம் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க.
அதே அப்ஜெக்டிவ் தான் ரீமெயின் கொண்டு வந்திருப்பாங்க. இது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா aimed to prevent gender discrimination by empowerment and protecting the rights of girl children, direct investment from the government. ஸோ பெண் குழந்தைங்களோட படிப்புக்காகவும் அவங்களை எம்பவர் பண்றதுக்காகவும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. என்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்கிறத பார்க்கலாம். டு ப்ரொமோட் என்ரோல்மெண்ட் அண்ட் ரிட்டன்ஷன் ஆஃப் கேர்ள் சைல்ட் இன் த ஸ்கூல், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து இன்டர்மீடியட் லெவல். ஸோ பர்டிகுலராக வந்து 18 வயசு ஆகிற வரைக்கும் பெண் குழந்தை, ஏன்னா பெண் குழந்தையா போச்சு அவங்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி 18 வயசுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய பெண் குழந்தைங்களுக்கு 14 வயசுல 12 வயசுல 13 வயசுல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி படிக்கிறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்திருப்பாங்க. கேர்ள் இது பர்டிகுலரா வந்து சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே வந்து பெண் குழந்தைங்க வந்து 18 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. டைரக்டா அக்கௌண்ட்ல வந்து ஒரு பிக்சட் டெபாசிட் பேஸ் பண்ணி ஒரு காசு கொடுப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த காசு கொடுக்குறாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக தான். ஸோ பெண் குழந்தைகள் வந்து 18 வயசு வரைக்கும் கண்டினியூஸா அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு பிக்சட் டெபாசிட்ல எஃப்டியில வந்து ஒரு 50,000 ருபீஸ் காசு போடுவாங்க. இந்த நேம் ஆஃப் த கேர்ள் சைல்ட். அதுக்காக தனியா ஒரு கார்பரேஷனே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த காசை வந்து அந்த பெண் குழந்தையோட பேர்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல எப்படி போட்டுக்கிட்டே வருவாங்க. 18 வயசு அதுக்கப்புறம் அந்த காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 18 வயசு வரைக்கும் குழந்தைங்க படிக்கட்டும், கல்யாணம் ஆகக்கூடாதுன்றதுதான் கொண்டு வந்த ஸ்கீம். இந்த 50,000ன்றது ஒரு ஃபேமிலி வித் ஒன்லி ஒன் கேர்ள் சைல்டு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த ஸ்கீம். இதுவே 2 பெண் குழந்தை இருந்தா இதை 2ஆ பிரிச்சு கொடுப்பாங்க. 50,000 25,000 தனியா, 25,000 தனியா, 2 அக்கௌண்ட்ல 25,000 போடுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு என்கரேஜ் த பேரண்ட்ஸை வந்து 18 வயசு வரைக்கும் பெண் குழந்தைகளை படிக்க வைங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்றதுக்காகவும் பெண் குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் கொண்டு வந்தது தான் அது. ஸோ 2 குழந்தைகள் இருந்துச்சுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 25 ஒரு குழந்தைக்கு, அதே மாதிரி 25 இன்னொரு குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 18 வயசு ஆகிற வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 10 வயசுல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10ல இருந்து 15 வயசுல திரும்ப ரெனியூ பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா இந்த காசு எஃப்டியில போட்டதுக்கு அப்புறம் நேம் சேர்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ரெனியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல இந்த மாதிரி ஆனுவல் இன்கம் லிமிட் இருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியில வந்து ஆனுவல் இன்கம் லிமிட் வந்து 72,000க்குள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் கிடையாது. அது மாதிரி இது எல்லா கேர்ள்ஸ்க்கும் கிடையாது. இந்த ஃபினான்ஷியல் லிமிட் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். வரம்பு வந்து ஆண்டு வருமானம் வரம்பு வந்து 72,000 கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். ரெண்டாவது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். மோஸ்ட்லி இந்த ஸ்கீம் வச்சு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் விமென் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தது எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் தான். 1992ல கொண்டு வந்திருப்பாங்க. பர்டிகுலரா வந்து விமென் பேஸ்டு கிரீவன்சஸ், விமென் பேஸ்டு கம்ப்ளைண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணி அதுக்கு தீர்வு காணுவதற்காக கொண்டு வந்தது 1992ல கொண்டு வந்திருப்பாங்க. அட் ப்ரெசென்ட் இங்க வந்து 200+, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 40% ஆஃப் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது இந்தியாலேயே 40%, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 40% விமென் போலீஸ் ஸ்டேஷன், மகளிர் காவல் நிலையம் எங்க இந்தியாவில இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க 1992ல இருந்து. அதே மாதிரி அடிஷனலா எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன் ஷுட் ஹேவ் ஆர்டர் ஆஃப் அட்லீஸ்ட் 1 விமென் சப் இன்ஸ்பெக்டர். அதாவது ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன்னா எல்லாருமே மகளிரா இருப்பாங்க. இதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் மினிமம் ஒரு எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராவது வந்து விமென் எஸ்ஐ கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவ்வளவுதான் அந்த ஸ்கீம். அதுல பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களுக்கான திருமண உதவி திட்டம். ஸோ
ஆர்ஃபன் கேர்ள்ஸ், அனாதை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மேரேஜ் அசிஸ்டன்ஸ், கல்யாணத்துக்கான ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இந்த ஆப்ஷனை பின்னாடி நான் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் பண்றதுக்கு காசு கொடுப்பாங்க இந்த கேட்டகரி கீழே. ஸோ இதே ஸ்கீமை பின்னாடி ஒரு கண்டிஷன்ஸ் வரும், அந்த கண்டிஷன்ஸ் கீழே சொல்றேன், இந்த கண்டிஷனோட சேர்த்து சொல்றேன். இந்த ஸ்கீம் கீழே கோல்டு காயின் கொடுப்பாங்க, 22 கேரட் கோல்டு காயின் கொடுப்பாங்க. அதை வந்து பின்னாடி நான் சொல்றேன். ஸோ டாக்டர் தர்பாம்பாள் அம்மையார் நினைவு விதவி திருமண திட்டம், டாக்டர் தர்பாம்பாள் அம்மையார் நினைவு விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஸ்கீம். ஸோ இது வந்து முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து ஆர்ஃபன், அனாதையான பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஸ்கீம், பெண்களுக்கு கொடுக்குற ஸ்கீம். இது வந்து விதவை ஆனவங்களுக்கு ரீமேரேஜ் ஸ்கீம். ஸோ இதுல 2 கேட்டகரி இருக்கு. முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 25,000 கொடுப்பாங்க, 2வது கேட்டகரி வந்து 50,000 கொடுப்பாங்க. 25,000 யாருக்கு அப்படின்னா 10th முடிச்சிருப்பாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் மென்ஷன் ஆகல, ஸ்கூலோட முடிச்சிருப்பாங்க, டிகிரிக்கு போயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 25,000 கொடுப்பாங்க. 25,000 2ஆ பிரிச்சிருவாங்க. 15,000 வந்து எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ், மின்னும் தீர்வு சேவை மூலமா 15,000 கொடுப்பாங்க. 10,000 வந்து நேஷனல் சர்வீஸ் சர்டிபிகேட் அலாங் வித் 1 sovereign 8 gram 10 gold is provided. தாலி செய்யறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 1 சவரன் 8 கிராம் 24 கேரட் கிடையாது, 22 கேரட் தங்க நாணயம் வந்து வழங்குவாங்க. இதோட சேர்ந்து அந்த 10,000 வந்து நேஷனல் சர்வீஸ் சேவிங்ஸ் சர்டிபிகேட். ஸோ இந்த பர்பஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் வந்து ஒரு விதவை, என்னால யாருக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும், யார் என்னால பண்ணிக்க முடியும், என்றதான் காசு இல்லையே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யோசிக்காம விதவை பெண்கள் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி சொசைட்டி எதையும் போஸ்ட் பண்ணக்கூடாது, அதுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு மேல முன்னேறணுன்றதுக்காக கொடுக்குற ஸ்கீம். இதே பர்பஸ் தான் இங்கேயும் வரும், இதே ஆப்ஷன் தான் இங்கேயும் வரும், அதுதான் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 50,000 வந்து பாத்தீங்கன்னா 30,000 எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் மூலமா கொடுப்பாங்க. அதே மாதிரி 20,000 வந்து நேஷனல் சர்வீஸ் சர்டிபிகேட் பிளஸ் இதுலயும் ஒரு சவரன் கேரட் கோல்டு 8 கிராம் கோல்டு கொடுப்பாங்க, 22 கேரட். இது வந்து யாருக்குன்னா, இந்த 50,000 யாருக்குன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அது காலேஜ் மூலமா படிச்சிருக்கலாம், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமா படிச்சிருக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் வந்து, ஏன்னா விட்டோனால மினிமம் ஏஜ் வந்து 20, மேக்சிமம் ஏஜ் வந்து, அதாவது பெண்களுக்கு குறைஞ்சபட்ச வயசு வந்து பெண்களுக்கு 20 மற்றும் மருமகனுக்கு வந்து அதிகபட்ச வயசு, பெண்களுக்கு குறைந்தபட்ச வயசு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் ஃபார் விமென் வந்து பாத்தீங்கன்னா 20, மேக்சிமம் ஏஜ் ஃபார் மணமகன் ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40. ஸோ 20 years ஃபார் பிரைட் அண்ட் மேக்சிமம் ஏஜ் 40 years ஃபார் பிரைட் ரூம். நெக்ஸ்ட் 6வது ஈவேரா மணி அம்மையார் நினைவு புவர் விட்டோ டாக்டர்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அதே ஸ்கீம் தான் இது, கிட்டத்தட்ட ஈவேரா பேஸ் பண்ணி ஸ்கீம் இருக்கும், அதே ஸ்கீம் தான். இதுல என்ன போட்டிருப்பாங்கன்னா, விதவை பெண்களோட குழந்தைங்களுக்கான ஸ்கீம், அது குழந்தையோட கல்யாணத்துக்காக கொடுக்கறது. ஸோ மணியம்மையார் நினைவு புவர் விட்டோ டாக்டர்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அம்மா இருக்காங்களே, ஏழை அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த விட்டோ ஏழை விதவை அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைங்களுக்கு பர்டிகுலரா டாக்டர்ஸ் மேரேஜ், பெண்களுக்கான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ கிட்டத்தட்ட இதையும் அதே ஆப்ஷன் தான், நம்ம என்ன பார்த்தோமோ அதே ஆப்ஷன் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது வந்து ஒருத்தருக்கும் இன்டெண்டட் பெனிஃபிஷியரி வேற. ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல இன்டெண்டட் பெனிஃபிஷியரி யார் அப்படின்னா அனாதை பெண்கள், 2வதுல வந்து பாத்தீங்கன்னா விதவை பெண்கள், 3வதுல வந்து விதவை பெண்களோட பெண்கள், 3வது ஆப்ஷன் ஸ்கீம்ல. 4வது வந்து இதுல கேட்டகரி எல்லாமே ஒரே தான். ஆக்சுவலா என்னென்னலாம் கேட்டகரி சேமா இருக்கோ அந்த கேட்டகரி எல்லாத்தையுமே சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஒரே ஆப்ஷனா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, இன்கேஸ் இந்த ஸ்கீம்ஸ் வேற இருந்தாலும் அதை கொஞ்சம் நான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த ஸ்கீம்லயும் அதே தான் வரும், அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமையும் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திர வழங்கும்
திட்டம். இது ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்வீவிங் மிஷின் ஸ்கீம். இது யாருக்காக கொடுப்பாங்கன்னா, இதுக்கு இன்டர்நெட் பெனிஃபிஷியரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதரவற்ற பெண்கள், டெஸ்டிடியூட் விமென் ஆர் விட்வோஸ், டெஸ்டிடியூட் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் விதவைகள். ரெண்டாவது வந்து கைவிடப்பட்ட பெண்கள், டிசர்டட் விமென், கைவிடப்பட்ட பெண்கள். மூணாவது வந்து திறனாளி பெண்கள் மற்றும் ஆண்கள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, பிசிக்கலி சேலஞ்ச், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஆக்சுவலி பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்றது வந்து தப்பான வார்த்தை. கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள், மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு வேற திறமை இருக்கு, அதனால வந்து அவங்க ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மென் அண்ட் விமென், ஸோ மாற்றுத்திறனாளிகள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஸ்கீம். தென் சோஷியலி அஃபெக்டட் விமென் அண்ட் சோஷியலி அஃபெக்டட் விமென் மற்றும் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள். தென் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பெண்கள். நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 20 இருந்து 40 வருஷத்துக்குள்ள. ஸோ இவ்வளவு கேட்டகரி நம்ம பார்த்தீங்க இல்லையா, இந்த கேட்டகரியில இருக்கிற பெண்கள் 20 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஸ்கீம். என்ன ஸ்கீம்னா, தையல் மிஷின் கொடுப்பாங்க. சீவிங் மிஷின் ஆர் சப்ளைட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இலவசமா தையல் மிஷின் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, டு இன்க்ரீஸ் த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், டு இன்க்ரீஸ் த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இலவசமா தையல் மிஷின் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட சுய தொழில் வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் கை உடஞ்சு போச்சு, நான்லாம் என்ன பண்ண போறேன், என்னால எப்படி வாழ முடியும், எனக்கு என்ன வேலை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கை இழக்காம எல்லாராலையும் முடியும், மற்றவங்களால முடியும்னா அவங்களாலையும் முடியும், அதை மேம்படுத்துறதுக்காக கொடுத்த ஸ்கீம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்கீம் வந்து முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு சாதி திருமண உதவி திட்டம். இன்டர் காஸ்ட் அப்படின்னா மாற்று ஜாதியில பண்ணுவாங்க, அவங்க பண்ணது ஆக்சுவலா. ஸோ இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு அபாலிஷ் காஸ்ட் அண்ட் கம்யூனிட்டி டிஸ்கிரிமினேஷன். ஸோ ஜாதினால இருக்கிற ஏற்றத்தாழ்வு, மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி ஜாதினால இருக்கிற ஏற்றத்தாழ்வும் அந்த கம்யூனிட்டி பேஸ் சமூகம் சார்ந்த ஏற்றத்தாழ்வையும் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம். இதுலயும் அதே பெனிஃபிட் தான். ஒரு யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாத பீப்புள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், சரியா டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க, ஸ்கூல்லேயே ட்ராப் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 25,000 கொடுப்பாங்க. 25,000 பழைய ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா அதே டிவிஷன் தான். அதே மாதிரி ஸ்கீம் 2 50,000 கொடுப்பாங்க. இது யாருக்குன்னா கிராஜுவேட் லெவல்ல இருக்கு. இதை தாண்டி இதுல ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, பெனிஃபிட் கிரிட்டீரியா, அதாவது இன்டெண்டட் பெனிஃபிஷியரி யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, 2 couples ஃப்ரம் இன்டர் காஸ்ட் மேரிட் கப்பிள்ஸ். ஸோ காஸ்ட் 1 அண்ட் காஸ்ட் 2 சேம் காஸ்ட் கிடையாது, ஒரே ஜாதியில பண்றவங்களுக்கு கிடையாது, இன்டர் காஸ்ட்ல பண்றாங்க இல்லையா, அந்த கேட்டகரிக்கு தான் கொடுப்பாங்க. அதுல ரெண்டு விதமான வகைகள் இருக்கு. ரெண்டு விதமான வகைகள் இருக்கு. கேட்டகரி 1 கேட்டகரி 2ன்னு சொல்லுவாங்க. இதுல கேட்டகரி 1ல பாத்தீங்கன்னா பினான்சியல் அசிஸ்டன்ஸ். இந்த கேட்டகரியில யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஸ்பவுஸ் ஷுட் பி ஃப்ரம் த ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப், அதர் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் 1ல ஒரு பர்சன் வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப் இருக்கணும். காஸ்ட் 2ல இந்த ரெண்டு கம்யூனிட்டியை சேராம இன்னொரு காஸ்ட் இருக்கும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி கீழே கொடுப்பாங்க. செகண்ட் கேட்டகரி, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் வகை வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் ஜாதியை சேர்ந்தவங்களா இருக்கும், பட்டியல் எடுத்த பழங்குடியினரா இருக்கும், மற்றவர் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட் எஃப்சியா இருக்கும். கேட்டகரி 2 வந்து பாத்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸ் ஆர் எம்பிசி, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ். ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிற்படுத்தப்பட்டோ வகுப்பினராக இருக்கும், அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வசதியாக இருக்கும். இன்னொருத்தர் வந்து முன்னோக்கிய சமூகம் ஃபார்வர்ட் காஸ்டா இருக்கும். இந்த செகண்ட் கேட்டகரியில இது ரெண்டுமே சூட் ஆனாதான் அந்த செகண்ட் கேட்டகரியில வரும். ஸோ இதுக்கு கீழே அந்த பெனிஃபிட்ஸ் ஸ்கீம் 1 ஸ்கீம் 2 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஸ்கீம் 1 ஸ்கீம் 2, பிரைட் ஷுட் ஹாவ் ஸ்டடீட் 10th ஸ்டாண்டர்ட். Bride should have studied 10th standard.
ஸோ இப்போ பத்தாவது ஷெட்யூல் கேஸ்டா இருந்தா 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும். ஷெட்யூல்டு ட்ரைபா இருந்தா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். ஸோ மணமகன் இதுல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்க. அதுல வந்து ஜென்ரலா ஸ்பௌஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பௌஸ்னா ஆணோ பெண்ணோ, ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ரெண்டுமே வேற வேற கேஷ்ல பண்ணியிருக்கணும். வேற கேஷ்ல பண்ணியிருக்கணும். இந்த 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 ஆப்ஷன் வச்சுதான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு கம்யூனிட்டி எம்பிசில இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் ஒய்ஃபும் எம்பிசினா தரமாட்டாங்க. ஆர் நான் வந்து ஷெட்யூல் கேஸ்டா இருக்கணும். நான் கல்யாணம் பண்றவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்ட்ல இல்லாம வேற கேஸ்ட்ல இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எம்பிசியா இருக்கிறேன்னா நான் வந்து ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட்ல இருக்கிற பர்சனை கல்யாணம் பண்ணாதான் செகண்ட் கேட்டகரி கீழே. ஸோ அதே மாதிரி இங்க மணமகன் இருக்காங்க இல்லையா, ஆண்கள், அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்டா இருந்தா மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைபா இருந்தா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்கணும். இது ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணா கூட இந்த மாதிரி படிச்சாதான் உங்களுக்கு ஸ்கீம் கீழே கவர் ஆகுன்றதுக்காக தான் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உதவி கல்வி உறுதி திட்டம், இதுதான் புதுமை பெண் திட்டம். முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் எப்படி இருந்துச்சுன்னா, மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு இருந்திருக்கும். மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு இருக்கும். இப்ப இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நிறைய மேரேஜ்க்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் 18 வயசுல அவங்க கல்யாணம் ஆகி என்ன பண்ண போறாங்க? 18 வயசுல கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல வந்து பெண்ணுனால கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி திணிக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லாம இப்ப ஒரு பெண்ணா இருந்தா மேல பெண்ணும் ஆணும் மேல படிக்கணும். பெண் பிள்ளைகளை வந்து கல்யாணம் பண்ணி போஸ்ட் பண்றாங்க. அவங்களும் மேல படிக்கணுன்றதுக்காக, அதை என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஸோ மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன், மேரேஜுக்கு பதிலாக ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஸோ உயர்கல்வியை படிக்கிறதுக்காக நாங்கள் காசு கொடுக்குறோம், நீங்க படிங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்க ஸ்கீம். இதுதான் புதுமை பெண் திட்டம். ஸோ பாரதி கண்ட புதுமை பெண் திட்டம்னா படிச்சு நல்லா எம்பவர்டா அந்த சமூகத்துக்கு படிச்ச பெண்களா சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்காக வேணும் அப்படின்ற மாதிரி புதுமை பெண் திட்டம். இது 2022 தான் ரீநேம் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி வேற இருந்திருப்பா, அதை ரீநேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இத எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து உதவி பண்றாங்க. என்ன உதவி பண்ணுவாங்கன்னா, கேர்ள் சைல்டு ஸ்டடிட் ஃப்ரம் 6th to 12th, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல, முன்னாடி நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 10வது கிடையாது, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க இல்லையா, ஆல் கேர்ள் சில்ட்ரன்ஸ், ஆல் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் அரசு கல்லூரியில் அரசு பள்ளிகளில் படிக்கிற 6வதுல இருந்து 12வது வரைக்கும் எல்லா பெண் மாணவர்களுக்கும் மாசம் வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க. மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. மந்த் 1000 per month. எது வரைக்கும் கொடுப்பாங்கன்னா, அவங்க கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும். கிட்டத்தட்ட பல லட்சம் பெண் குழந்தைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல பயனடைச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் வச்சு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். ஏன்னா புதுசா வந்த ஸ்கீம், பிரசன்ட் கவர்மெண்டோட ஸ்கீம், அதை டைரக்டா அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. கையில கேஷா கொடுக்க மாட்டாங்க. மாசம் அக்கௌண்ட்ல காசு வந்துடும். ஸோ அவங்க என்னன்னா அந்த காசை சேர்த்து வச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி, டிகிரியை கம்ப்ளீட்டா முடிக்கிற வரைக்கும். அந்த டிகிரி வந்து டிகிரியா இருக்கலாம், டிப்ளமோவா இருக்கலாம், ஆர் ஐடிஐ கோர்சஸா இருக்கலாம். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, ட்ராப் அவுட் 18 வயசுக்கு ஆனதுக்கப்புறம், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜே படிக்காம இல்லாம அப்படி யாரும் கிடையாது. நிறைய பேர் இதுல பயனடைஞ்சிருப்பாங்க. ஸோ 10th 12th முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் போயிருப்பாங்க. இந்த மணியை கிளைம் பண்றதுக்காக. அது வந்து மணியை கிளைம் பண்றதுக்காக கிடையாது, ஆக்சுவலா படிக்க வைக்கின்றதுக்காக அந்த காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அசிஸ்ட் பண்றாங்க, படிக்க வைக்கிறதுக்கு அசிஸ்ட் பண்றாங்க. நிறைய வீட்டுல அப்பா அம்மாவுக்கு படிக்க வைக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காசு இல்லாதனால படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுனால அடிஷ்னலா பெற்றோர் கொஞ்சம் காசு கொடுத்து கவர்மெண்டோட சப்போர்ட்டும் வாங்கிட்டு படிக்க வச்சிருப்பாங்க. ஸோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ், என்ரோல்மெண்ட் ரேஷியோனா 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல போய் என்ரோல் ஆகிற ரேஷியோ, அட்மிஷன் போற ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இயர்லியரா கம்மியா இருந்துச்சு, இப்போ அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவிங் எனி அதர் ஸ்காலர்ஷிப், அதாவது வேறு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு கீழே உதவித்தொகை வாங்கினா கூட அவங்களும் எலிஜிபிள். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, வேற இவங்க வேற ஏதாவது திட்டத்துக்கு கீழே ஸ்காலர்ஷிப்போ உதவித்தொகையோ மானியமோ வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து அவங்க வந்து எலிஜிபிள் ஆக்சுவலா. நெக்ஸ்ட், ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் 2013.
ஸோ தாய் ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல், சாரி தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 2023ல. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் தான் அது. பட் இதோட அப்ஜெக்டிவ் வேற, அதோட அப்ஜெக்டிவ் வேற என்னன்றதை பார்க்கலாம். 2013ல ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நிறைய இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போய் வேலை செய்யற ஒரு ஸ்டேட் அதிகமானு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ அதிகமா ஒர்க் ஃபோர்ஸ்ல விமனோட இம்பார்ட்டன்ஸ், விமனோட ஷேரிங் இருக்குன்னா கம்பேர் வித் 28 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, தமிழ்நாட்டுக்கு தான் அதிகம். அவங்க எப்படின்னா இப்போ கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து தான் தங்கி தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். டெய்லியும் பஸ்ல போயிட்டு வரதும் கஷ்டம். அந்த சேஃப்டி மெக்கானிசம்லாம் இருக்கு. அதனால கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து வேலை செய்யற பெண்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும். வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் இருக்கு, இல்ல கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போய் படிக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னா அதனாலேயே நிப்பாட்டிடுறாங்கன்னு சொல்லி ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணாதான் அவங்களால வந்து வேலை செய்ய முடியறதுக்காக ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது பர்டிகுலரா ஒர்க்கிங் உமன்ஸ்க்காக தான் ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல். இதுல கேட்டகரி இருக்கு, அதை பின்னாடி அதை பார்க்கலாம். ஸோ அர்பன், செமி அர்பன், ஈவன் ரூரல் ஏரியா, கிராமப்புறத்திலையும் வேலை செய்யற பெண்களுக்காக இந்த ஹாஸ்டல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது எதுக்காக அப்படின்னா பாதுகாப்பான மற்றும் வசதியான, ஸோ கன்வீனியன்ட் அண்ட் சேஃப் ஒர்க்கிங் ஹாஸ்டல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண நினைப்பாங்க. இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு as a highest percentage of women's participation. ஸோ மகளிரோட ஒர்க் ஃபோர்ஸ், விமென்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இந்த இந்தியான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகம். 21 கிட்டத்தட்ட 22%. ஸோ ஆக்சுவலா இப்போ இது 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 யார் கொண்டு வர்றாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட், சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகார அதிகாரமளித்தல் துறை வந்து இந்த 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 ஹாஸ்டலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு. ப்ரெசன்ட்லி 28 ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் வந்து இருக்கு ஸ்டேட்ல. இது இல்லாம தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் இன்னொன்று இருக்கு. அது வேற இது வேற, ஆக்சுவலா ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னா இந்த காசு வந்து இந்த ஸ்கீமுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த 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 ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலுக்காக. ஸோ ஒரு 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 டிபார்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க, தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் கழக ஆணையம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க 2013ல. அது கம்பெனிஸ் ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த இந்த ஆர்கனைசேஷனை யூஸ் பண்ணி தான் தோழி ஹாஸ்டல் 2023ல ஓபன் பண்ணியிருப்பாங்க. இதே ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி. இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்க அப்படின்னா டு ப்ரொவைட் அகாமடேஷன் டு த சில்ட்ரன், to provide accommodation to the children of working women up to the age of 18 years and up to the ஆக்சுவலா இந்த பர்பஸ் ஒன்ஸ் அகைன் அதை பார்க்குறேன். இதுல வந்து அந்த ஒர்க்கிங் விமன் மட்டும் இல்லாம அவங்களோட குழந்தைங்களையும் அகாமடேட் பண்ணுவாங்க. இப்போ வேலைக்கு போறப்போ அவங்க குழந்தைய விட்டுட்டு போனோம் இல்லையா, ஹாஸ்டல்ல அவங்க குழந்தையும் விட்டுட்டு போகலாம். அது வந்து பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 18 இயர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கிங் விமன் வச்சுக்கோங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன்னா என்னோட குழந்தைய, பெண் குழந்தைய 18 வயசு வரைக்கும் நான் வச்சுக்கலாம், ஆண் குழந்தைய 5 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா 50,000க்கு கீழே, 50,000க்கு கீழே இருக்கிற மந்த்லி 50,000 கீழே மெட்ரோ சிட்டிஸ்னா சென்னை, இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல 50,000க்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு இதை கொடுப்பாங்க. இதே வந்து மற்ற எனி அதர் பிளேஸ், சென்னையை தவிர மற்ற அதர் பிளேஸ், மெட்ரோ சிட்டிஸை தாண்டி சின்ன சின்ன நகரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து 35,000 வாங்கினா போதும். 35,000க்கு கீழே வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஹாஸ்டல் கொடுப்பாங்க. தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் 2013ல. 10 வருஷம் கழிச்சு அதே டிபார்ட்மெண்ட், நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லியா, தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். இதே கார்பரேஷன் தான் என்ன பண்றாங்கன்னா, இதே கார்பரேஷன் தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட், இதே கார்பரேஷன் தான் எந்த ஸ்கீமை கொண்டு வராங்க, தோழி ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் 2023. இது வந்து அதே தான் சீப், சீப் அண்ட் கன்வீனியன்ட்லி லொக்கேட்டட் அகாமடேஷன் ஃபார் த ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். ஸோ மோஸ்ட்லி இந்த ஹாஸ்டல் எங்க இருக்குன்னா வெளியே நகரப்புறத்தை தாண்டி இருக்காது.
ஏன்னா அவங்க போயிட்டு வேலை முடிச்சுட்டு வரப்போ சேஃபா வரணும், சீப்பாகவும் இருக்கணும், சேஃபாகவும் இருக்கணும், அதே மாதிரி கன்வீனியன்ட்டாகவும் இருக்கணும். பாதுகாப்பு மற்றும் மலிவு மற்றும் வசதியான தங்குமிடம் வந்து இந்த தோழி வேலை செய்யும் பெண்கள் வீடு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, முன்னாடியே சொன்னேன், தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். இதை கேட்பாங்க, எதுக்கு கீழே வராங்க, எது பண்றாங்க அப்படின்னு. இந்த ஸ்கீம் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ். 9 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணியிருப்பாங்க. சென்னையில இருக்கும், செங்கல்பட்டுல இருக்கும், பெரம்பலூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர் அண்ட் விழுப்புரம். இந்த 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பண்ணியிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 18 டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது சாரி 28 டிஸ்ட்ரிக்ட். அதுல சாரி 18 டிஸ்ட்ரிக்ட், 28 ஒர்க்கிங் ஹாஸ்டல் 18 டிஸ்ட்ரிக்ட்ல. இதை வந்து 9 டிஸ்ட்ரிக்ட்ல உருவாக்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரீ ஹவுசிங் ஸ்கீம். ஸோ ஆக்சுவலா இதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் வந்து கலைஞர் வீடு வழங்கும் திட்டம். இது கொஞ்சம் ரிப்பீட் ஆகும் அப்படியே. அதுக்கு முன்னாடி இதை பார்த்தல என்ன அப்படின்ட்டு. ப்ரீ ஹவுசஸ் ஸ்கீம், இலவச வீடுகள் திட்டம், வீடு வழங்கும் திட்டம். இந்த ஸ்கீம் யாருக்காக கொடுப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிலோ பாவர்ட்டி லைன். ஸோ வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அலாங் வித் சோலார் பவர் ஹோம் இலுமினேஷன், அதாவது சூரிய வெளியில் இயங்கும் வீட்டு வெளிச்சத்துடன் சேர்ந்து இந்த 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 ஸ்கீமை வந்து கொடுக்குறாங்க. அது பிலோ பாவர்ட்டி லைன் கீழே மட்டும்தான். எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2011-12 லான்ச் பண்ணியிருப்பாங்க, மெயினாக 2012. ஸோ இதுல யாரு கொடுக்குறாங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எவ்வளோ வீடு கொடுப்பாங்கன்னா, ஆக்சுவலி அது முக்கியமான விஷயம் வந்து, இதுக்காக தனியா நிலம் வந்து கையகப்படுத்தல. அதாவது லேண்ட் பூலிங் வந்து நடந்திருக்காது ஆக்சுவலா. அதாவது என்கிட்ட நிலமே இல்லை அப்படின்னா நான் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. நிலம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ நிலம் சொந்த நிலமா இருக்கும், நம்மளோட நிலமா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன தருவாங்கன்னா, 300 ஸ்கொயர் ஃபீட்ல 300 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறதுக்காக வந்து 1,80,000 கொடுப்பாங்க. 1,80,000 கொடுப்பாங்க. அது வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபுல்லி ஃபண்டட்னா இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் தேவை. இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 60% ஃபண்டிங் கொடுப்பாங்க, 40% தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தா போதும். பட் இந்த ஸ்கீமுக்கு 100% ஃபண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுல லிவிங் ரூமு, பெட்ரூமு, கிச்சன், டாய்லெட், வரண்டா, அலாங் வித் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இது இது அதாவது மழைநீர் சேகரிப்பு திட்டத்தோட சேர்த்து இதெல்லாம் ஒரு வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஒரே டிசைனை போட்டு கொடுப்பாங்க, அதை வச்சு கட்டிக்கணும். இது கீழே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. 5 சோலார் பவர் காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் சென்சர்ஸ் வந்து இதோட சப்போர்ட் பண்றதுக்காக கொடுப்பாங்க. ஸோ மொத்தமா இந்த ப்ராஜெக்டோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 1,80,000. இந்த 1,80,000 ரெண்டாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து 1.5 lakhs வந்து எதுக்காக அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக, வீடு கட்டுறதுக்காகவும், 30,000 வந்து சோலார் பவர் லைட்டுக்காகவும் கொடுப்பாங்க. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ். ஸோ உள்ளாட்சித்துறை அமைச்சரகம் பஞ்சாயத்து துறை, இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி நோ அக்வசேஷன்னா இதுக்காக லேண்டை யார்ட்டையுமே கையகப்படுத்தல, நிலத்தை வந்து கையகப்படுத்திக்க மாட்டாங்க. யார்யாருக்கெல்லாம் வீடு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹவுசிங் ஸ்கீம் கொடுக்குறாங்க அப்படின்னா மற்ற ஸ்கீம் கீழே அவங்க எதுலையுமே கவர் ஆயிருக்க கூடாது. நெக்ஸ்ட் 13வது ஸ்கீம் சமத்துவபுரம் ஈக்வாலிட்டி வில்லேஜ். அபிஷியலி பெரியார் நினைவு சமத்துவபுரம் வில்லேஜ், பெரியார் மெமோரியல் ஈக்வாலிட்டி வில்லேஜ் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சமத்துவ கிராமம், அதான் சமத்துவபுரம். பெரியார் நினைவு சமத்துவபுரம்னு சொல்லுவாங்க. இது 1997 ஒரு ஐயா கலைஞர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த ஸ்கீம். இது வந்து சோஷியல் ஈக்வாலிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நிறைய ஒரு சமத்துவத்திலிருந்து 3 சமத்துவம் இருக்கு: சோஷியல் ஈக்வாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஈக்வாலிட்டி. இந்த ஸ்கீம் வந்து சோஷியல் ஈக்வாலிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ சமூகம் சார்ந்த சமத்துவத்தை கொண்டு வர்றது தான் இந்த ஸ்கீம். இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, டு ரெடியூஸ் காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஜாதியை வச்சு பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கீங்க, அதை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வந்தது அந்த சமத்துவபுரம். ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் டே.
இப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆகுறதுனால அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருவாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதை ஒழிக்கணும் அப்படின்றதுனால கொண்டு வந்தாங்க. 75 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கதான் செய்யுது. இதை தாண்டி ஏற்றத்தாழ்வு போகணும் அப்படின்னா அம்பேத்கர் சொன்ன மாதிரி இன்டர் காஸ்ட் மேரேஜ், ஜாதி விட்டு ஜாதியை மாறி கல்யாணம் வந்தது. ஏன் என்னோட மேரேஜ்லாம் அப்படிதான், இன்டர் காஸ்ட் மேரேஜ். நான் வேற ஜாதி, என்னோட ஒய்ஃப் வேற ஜாதி. ஜாதி வந்து எங்கேயுமே தடங்களா இருக்கும். ஜாதி என்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால பல விஷயம் நமக்கு தடங்களா இருக்கும். ஸோ ஜாதியோ மதமோ மனுஷனுக்காக நல்ல விஷயத்துக்காக உருவாக்கிக்கிட்டது. பட் ஒரு ஒரு நல்ல விஷயம், நல்ல வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறப்போ அது தூக்கி போறது தப்பே கிடையாது. இப்போ இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் வந்தா மட்டும்தான் இங்க ஜாதி ஏற்றத்தாழ்வோ பாகுபாடுகளோ ஒழியும் சொல்லி அம்பேத்கரும் பெரியாரும் சொல்லியிருப்பாங்க. அதனால கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அது எல்லாமே. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரி கீழே தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ 100 வீடு கட்டி கொடுக்குறாங்க. 100 வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ஆப்ஷனையும் கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. 100 வீட்டுல 10% வந்து பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு, எஸ்சிக்கு. அதே மாதிரி 25% வந்து பிசிக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. 25% தான் 40 வீடுன்னு வரும். அதே மாதிரி 25% வந்து எம்பிசிக்கு, 25% வந்து எம்பிசிக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. அதர்ஸ் வந்து ஒரு 10%. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியா பிரிச்சு கொடுப்பாங்க. அதனால எல்லா சமூகமும் சேர்ந்து ஒரு ஒரு ஊரை உருவாக்குறாங்க. அதான் சமத்துவபுரம், ஈக்வாலிட்டி வில்லேஜ். ஒரு கிராமத்தை எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் சேர்ந்து உருவாக்கி இருப்பாங்க. இதை எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா கலைஞர் எம் கருணாநிதி வந்து 17th August of 1997, அதாவது 15th August வந்து 50 வருஷத்தை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பண்ணியிருப்பாங்க. எங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா மதுரையில ஆரம்பிச்சிருப்பாங்க. மதுரையில திருமங்கலம் என்ற வரியால, சென்னையில இருக்க திருமங்கலம் கிடையாது, மதுரையில இருக்க திருமங்கலத்துல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 2001 வந்து பாத்தீங்கன்னா 145 சமத்துவபுரம், ஈக்வாலிட்டி, சோசியல் ஈக்வாலிட்டி வில்லேஜஸ் வந்து இருக்கும். 2006 திரும்ப முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அதை திரும்ப கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. 95 வந்து கட்டியிருப்பாங்க. அது அப்போ இப்போ ரீசெண்டா 238வது, ஸோ கிட்டத்தட்ட வந்து 145, அதுக்கப்புறம் 95 கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இப்போ 235 சமத்துவபுரம் இது வரைக்கும் கட்டியிருக்காங்க. எங்க இப்போ ரீசெண்டா திறந்தது வந்து பாத்தீங்கன்னா வானூர் பிளாக்ல, விழுப்புரத்துல வானூர் பிளாக்ல இந்த சமத்துவபுரத்தை ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்கீம், இந்த நெக்ஸ்ட் வர ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸோட இன்டெகிரேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமை நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். முக்கியமா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன் வர்றதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் தான். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஸ்கீம்ஸ் தான். இதுல நம்ம இந்த கேட்டகரி 1, கேட்டகரி 2ன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்கீம்ஸ் தான் கன்ஃபியூஷனே வரும். ஸோ 3 கேட்டகரி கீழே இந்த 50,000, 25,000 கல்யாணத்துக்காக காசு கொடுக்குறாங்க இல்லையா, அது 3 கேட்டகரியா பிரிக்கலாம். முதல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நம்ம என்ன பார்த்தோம்னா அநாத பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், ஆர்ஃபனேஜ் பேஸ் பண்ணி, மதர் தெரசா ஆர்ஃபன் பேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அனாதையா இருக்கிற பெண்களுக்கு கவர்மெண்ட் வந்து காசு கொடுப்பாங்க. அதே 2 கேட்டகரிக்கு தான், 25,000, 50,000. 25,000 யாருக்குன்னா அதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே தேவையில்லை, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. 50,000 வந்து கிராஜுவேட்டுக்கு கொடுப்பாங்க, கேட்டகரி கீழே கொடுப்பாங்க. அதே அந்த 25,000த்துல 10,000 தனியா, 15,000 தனியா பிரிப்பாங்க. ஒரு கேட்டகரி வரும். அது கூட சேர்த்து 1 சவரன் 8 கிராம் 22 கேரட் கோல்டு கொடுப்பாங்க அங்க மாங்கல்யத்துக்காக. இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஃபன் கேர்ள்ஸ், அனாத பெண்களுக்காக கொடுக்கறது, அவங்களுக்கான அசிஸ்டன்ஸ். நமக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது, கவர்மெண்ட் இருக்காங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கொடுக்குற ஒரு ஸ்கீம். 2வது ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ரீமேரேஜ், விட்டோ ரீமேரேஜ்க்காக கொடுக்குற ஸ்கீம். 2வது வந்து பாத்தீங்கன்னா விட்டோ ரீமேரேஜ்க்காக கொடுக்கறது. 3வது ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அனாத பெண்கள் இருப்பாங்க இல்லையா, விதவை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது 3வது ஸ்கீம். 4வது ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜுக்காக கொடுக்கறது. ஸோ இந்த 4 கேட்டகரியுமே வேற வேற ஸ்கீம் கீழே வரும். ஸோ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் காஸ்டுக்காக கொடுக்கறது. இதுலயே 2 கேட்டகரி வரும், அதே ஸ்கீம் தான், 25,000, 50,000 தான். பட் இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கும். என்ன கேட்டகரி அப்படின்னா
இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரியில வந்து கேர்ள் அண்ட் பாய், ஒரு கேட்டகரியில வந்து கேர்ள் அண்ட் பாய். ஸோ இந்த ரெண்டுத்துல யாரோ ஒருத்தவங்க, ஸோ ஸ்பவுஸ் 1 ஆர் ஸ்பவுஸ் 2, இந்த ரெண்டுத்துல யாராவது ஒருத்தவங்க வந்து பட்டியலினத்த மக்களா இருக்கும், ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு ட்ரைபா இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஸ்பவுஸ் 2 அந்த மணமக்கள்ல ஒரு மணமக்கள் வந்து பட்டியலினத்த மக்களா இருக்கும். பட்டியலினத்துல ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப், பழங்குடியின மக்களா இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். ரெண்டாவது கேட்டகரி 2 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பவுஸ் 1 அண்ட் ஸ்பவுஸ் 2. செகண்ட் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கேட்டகரி வந்து பிசி, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி ஆர் எம்பிசி. ரெண்டாவது வந்து ஃபார்வர்ட் காஸ்ட். ஸோ ரெண்டாவது ஸ்பவுஸ் வந்து அதாவது ஆணோ பெண்ணோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து ஒருத்தவங்க வந்து எம்பிசி பிசியில் இருக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே ஒரே இன்டர் காஸ்டா வரும். இப்போ ஷெட்யூல் காஸ்டே நிறைய காஸ்ட் இருக்கும், அது வேற வேற காஸ்ட் மாதிரி வரும். பட் கம்யூனிட்டி பேஸ் அந்த கேட்டகரி ஒன்னே தான் இருக்கும். அதே மாதிரி எம்பிசி பிசி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிசியில வரேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஒய்ஃப் வந்து எம்பிசியில வராங்கன்னா அதுக்கு அவங்க தரமாட்டாங்க. நான் பிசியில வந்து என்னோட ஒய்ஃப் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல வராங்கன்னா அதுக்கு தருவாங்க. இந்த கேட்டகரியை வச்சு ஸ்கீம்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து வாங்க முடியும். இந்த 4 கேட்டகரியா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏன்னா இதை வச்சு கேள்வியை குழப்பி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். நாலுத்துக்குமே அந்த கேட்டகரி 1 கேட்டகரி 2 வரும். கேட்டகரி 1ல வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லாம 25,000 கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கிராஜுவேஷனுக்கு வந்து 50,000 கொடுக்குற ஸ்கீம். ஸோ பின்னாடி வர ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி இதை தாண்டி நான் இதுல எந்தெந்த ஸ்கீம் எல்லாம் இருக்கோ, என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம கிளாஸஸ்ல நடத்துறதை தாண்டி முக்கியமான ஸ்கீம்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ்ல அடிக்கடி வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு ஓரளவு கவர் பண்ணி எடுப்பேன். மீதி இருக்கிற டாப்பிக்கை அடிஷனலா நீங்க படிச்சு நான் ஷேர் பண்ற மெட்டீரியல் வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு குவாலிட்டியை இந்த இப்போ 30 கொஸ்டின்ல ஆவரேஜா குவாலிட்டி டாபிக்ல இருந்து ஆவரேஜா 15ல இருந்து ஒரு 18 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இந்த 30 கொஸ்டின்ல. இதை தாண்டி தனித்தனியா பிரிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல இதை எடுத்துக்கோங்க, பஞ்சாயத்து ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டி 73வது மற்றும் 74வது திருத்தம் மற்றும் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். இதை வந்து நான் உங்களுக்கு தனியா ரிவைஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த பகுதியில 74வது திருத்தம், நிறைய இப்போ முனிசிபாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. முன்னாடி முனிசிபாலிட்டி 21 இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கார்பரேஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதை பேஸ் பண்ணியிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வரப்போ அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்திடுறேன். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி, டிஆர்டிஏ இதோட ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரியில தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட். இதை வச்சு ஒரு 1ல இருந்து 2 கேள்வி கேட்கலாம், 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இதுல. நெக்ஸ்ட் வந்து இப்போ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 1ல இருந்து 2 கேள்வி கேட்கலாம். மூணாவது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து மினிமம் 3ல இருந்து 5 கேள்வி கிட்ட வரும். ஏன்னா அவ்வளோ போஸ்டிங் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு நீங்க ரிவைஸ் பண்ண சொல்லி, இப்போ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல இருந்து, வில்லேஜ் அசிஸ்டன்ட்ஸ்ல இருந்து தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டரேட், இந்த மாதிரி இதுல 3ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை தாண்டி உங்களோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து இ கவர்னன்ஸ் வந்து 1ல இருந்து 2 கேள்வி கேட்கலாம். அடுத்த டாபிக் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்கிற டாபிக் தான். அடுத்த டாபிக் வந்து உங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இருந்து மேக்சிமம் ஒரு 3 கொஸ்டின் கேட்கலாம். 2ல 3 ஈவன் 4 கொஸ்டின் கூட கேட்கலாம். சில பகுதியை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கீம்ஸ் கூட அதிகமா கேட்கலாம். ஏன்னா ஸ்கீம்ஸ் தான் ரிப்பீட்டா நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அதை வச்சுதான் நிறைய கொஸ்டின் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்மி பண்ணிட்டு ஈவன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல கொஸ்டின்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு சான்சஸ் அதிகம். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜென்ரலாவே உங்க 30 கொஸ்டின்ல கம்பைன் ஆகி வந்துடும். தனியா கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் தனியா. அண்ட் ஃபைனலா வந்து ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்டோட கார்பரேஷன் லிமிடெட்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்கு இல்லையா,
அதை பேஸ் பண்ணி 1-2 கேள்வி கேட்கலாம். ஸோ இதுதான் ஸ்பிளிட். இந்த மாதிரி தான் மாடல் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டேஜ் கொடுத்துக்குவாங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து கேள்வி நிறைய வரும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை கம்பேர் பண்றப்போ. ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வச்சு கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான ஸ்கீம் 1990 இருந்து 2025 வரைக்கும் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் எதெல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதை தேடி தேடி நான் உங்களுக்கு ஒரு மாடல் காமிச்சேன் இல்லையா, அந்த மாடலை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்தரா வர கிளாஸஸ்ல இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் 2024 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.